முதலமைச்சர் விஜயின் நீண்டகால நண்பரான நடிகர் சஞ்சீவ் பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த வீடியோவில் இவர் பேசிய கருத்துக்களால் மீம்ஸ் போட்டு நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். என்ன நடந்தது பார்ப்போம். பத்ரி, புதிய கீதை, மாஸ்டர், அன்பறிவு, யானை உள்ளிட்ட படங்களில் நடித்திருப்பவர் சஞ்சீவ் வெங்கட். திருமதி செல்வம், மெட்டி ஒளி போன்ற பல்வேறு பிரபலமான சீரியல்களிலும் முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்துள்ள இவர் சின்னத்திரை நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கியிருக்கிறார். லயோலா கல்லூரியில் படிக்கும் காலத்தில் இருந்தே முதலமைச்சர் விஜயின் நெருங்கிய நண்பராக இருக்கும் சஞ்சீவ் அடிக்கடி விஜய் குறித்து யூடியூப்களில் பேசி ட்ரெண்டாவது வழக்கம். சமீபத்தில் கூட பேட்டி ஒன்றை அளித்திருந்த சஞ்சீவ், திரைப்படங்களில் விஜய் பேசுவது போன்றே நானும் வசனங்களை பேசுகிறேன் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் நீண்ட காலமாக அவருடன் பயணிப்பதால் அந்த உடல் மொழி வந்திருக்கும். ஒவ்வொரு நடிகருக்கும் மற்றொரு நடிகர் முன்மாதிரியாக இருப்பார். எனக்கும் விஜய் அப்படியானவர்தான் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் நடிகர் சஞ்சீவ் தற்போது அளித்துள்ள பேட்டி ஒன்றில் மீண்டும் விஜய் குறித்து பேசியிருக்கிறார். ஆனால் எப்போதும் ட்ரெண்டாவதோடு நின்றுவிடும் சஞ்சீவ் இந்த முறை பல்வேறு மீம்ஸ் டெம்ப்ளேட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிறார். அதாவது, நாங்கள் கல்லூரியில் படிக்கும் போது வட இந்தியாவிற்கு சுற்றுலா சென்றோம். அங்கு ஒரு பிரச்சனையால் 40ற்கும் மேற்பட்டோர் கட்டையால் எங்களை அடிக்க துரத்தி வந்தார்கள். அந்த சமயத்தில் எங்களுடன் சுற்றுலாவுக்கு வந்த விஜய் அவர்களில் ஒருவரை எட்டி உதைத்தார். அந்த அடியில் தூரமாக போய் அந்த நபர் விழுந்தார். இதற்கிடையே நாங்கள் அங்கிருந்து தப்பி வந்துவிட்டோம். பின்னர் அந்த ரயில் நிலையம் வந்ததும் காவல்துறையினர் வந்து எங்களை காப்பாற்றிவிட்டார்கள் என்று கடந்த கால நிகழ்வு ஒன்றை கூறியிருந்தார். திரைப்படங்களில் எப்படி விஜயின் என்ட்ரி இருக்குமோ அதே மாதிரியான நிகழ்வை சஞ்சீவ் கூறியது லேசான சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. இதற்கிடையே முதலமைச்சர் விஜய் பல வருடங்களுக்கு முன்பு பேசிய பழைய வீடியோ ஒன்றில் இதே நிகழ்வு குறித்து பேசியுள்ளார். அந்த வீடியோவில் நாங்கள் வட இந்தியாவிற்கு சுற்றுலா சென்றோம். அங்கு எங்களுடன் வந்த கல்லூரி மாணவிகளை ஒருவர் கிண்டல் செய்தார். நாங்கள் அடித்து விட்டோம். ஆனால் எங்களிடம் அடி வாங்கிய நபர் 40 பேரை அழைத்துக் கொண்டு அடுத்த ரயில் நிலையம் வந்ததும் எங்கள் முன் நின்றார். பின்னர் அவர்கள் அனைவரும் எங்களது கம்பார்ட்மெண்டில் ஏறி அடிதடியில் ஈடுபட்டனர். இந்த தகராறில் எங்கள் மாணவர்கள் சிலருக்கு கையில் கட்டுப்போடும் அளவிற்கு காயம் ஏற்பட்டது என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் விஜய் பழைய வீடியோவில் கூறியிருப்பதற்கும் சஞ்சீவ் கூறியதற்கும் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளது என்றும், சஞ்சீவ் நடந்த விஷயத்தை கூடுதல் பில்டப்புகளுடன் கூறி வருகிறார் என்றும் கூறி நெட்டிசன்கள் அவரை விமர்சித்து வருகின்றனர்.